குட் ஈவினிங். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐபிஓ மெயின்ஸோட மாக் டெஸ்ட் ஒன்று பார்க்கலாம். மாக் டெஸ்டோட ரிசல்ட் ஸ்கோர் கார்டு தான். ஸோ ரீசெண்டாக அட்டன் பண்ணேன், இன்னைக்கு காலையில் தான் அட்டன் பண்ணேன். பேட்டர்ன் கூட மறந்துருச்சு, அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி என்னென்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு போட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஆலிபோர்டோட செகண்ட் மார்க் டெஸ்ட், ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு பாருங்களேன். 59. 59 எல்லாம் வந்து 10மா? 35 வந்து தப்பாயிருக்கு. 35. ஓகே. அக்யூரசி வந்து 61% தான். இதுலயும் ஒஸ்ட், இதுலயும் ஒஸ்ட், இது கூட ஓகே தான். ஓகே, பட் இது பத்தாது. ஏன் சொல்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இது சொல்யூஷனும் அனாலிசிஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியுது இல்லையா? எவ்வளவு அட்டம்ப்ட்? 91. ஓகே, அட்டம்ப்ட் நல்ல அட்டம்ப்ட் தான். உண்மையாலுமே வந்து அட்டம்ப்ட் வந்து நல்ல அட்டம்ப்ட் தான். சூஸ் பண்ணி தான் நான் போட்டேன். என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. மார்க் டெஸ்ட் வந்து மெயின்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வந்து லேக் ஆயிருக்கா, இல்ல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து போட்டதுனால கொஞ்சம் சலிப்பு அது வந்து வந்துருச்சா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ பட் எப்போ நம்ம போட்டாலுமே வந்து அதுக்கு என்ன சொல்றது, ஃபுல் எஃபர்ட் போடுற மாதிரி நம்ம வந்து மைண்டை ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நான் வந்து எக்ஸாம் இருந்தா மட்டும்தான், இல்ல ரிசல்ட் வந்தா மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது சிக்கல்ல முடிஞ்சிடும். ஸோ நீங்க வந்து ஒரு 2-3 நாளா வந்து என்னோட யூடியூப்ல நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வராம இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். உடம்பு சரியில்லைன்னா பெருசா எல்லாம் இல்ல, ரொம்ப இதா இருந்தது, டயர்டா இருந்தது. அதனாலதான் நான் கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்துடும். ஸோ அனாலிசிஸ் பார்த்துக்க போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 91 அட்டம்ப்ட் 56 தான் கரெக்டா இருக்கு, 35 தப்பா இருக்கு. ஓகே, டாப்பர் பாத்தீங்களா? 128. 128 மார்க் எல்லாம் வாங்க முடியுமா? வாங்க முடியும், கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா வந்து எப்படி சொல்றது, இதுல வாங்கினது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நல்ல விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஓகே, ரீசனிங்ல பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 அட்டன் பண்ணியிருக்கேனா, 10ல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி தான் அட்டன் பண்ணேன். ரொம்ப சூஸ் பண்ணி தான் அட்டன் பண்ணேன். அதுல 4 தப்பா இருக்கு. ஓகே, 7.5 ஸ்கோர், 65.5 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ். ஓகே, 65.5. ஸோ இதை வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு, ஒரு 7, 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு 21, 3, 5, 6, 8, 20 எவ்வளவு அட்டன் பண்ணியிருக்காங்க? 20, 20, 76, ஒரு 7,600 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களா? 7,600 எல்லாம் இல்ல, 750 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களா? 760 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களா இந்த மார்க் டெஸ்ட்? ஏன் ரொம்ப கம்மியா அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அடுத்தது குவான்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் இதுலயும் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணேன். 12 கரெக்ட், 2 தப்பா இருக்கு. ஸோ 23 மார்க், 23 மார்க். ஓகேங்களா, கொஞ்சம் லென்த்தியா தான் இருந்துச்சு. குவான்ஸை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்றது போடுற மாதிரி இருந்துச்சு, ஆனா லென்த்தியா இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. ஸோ 89.4%. ஓகே, ஓகே, டாப்பர் வந்து 42 மார்க் வாங்கியிருக்கானா. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா வந்து 15 தப்பா இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ரிவைஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நான் என்ன சொல்றது, எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சது ஓகே, அதாவது இந்த மார்க் டெஸ்ட் போடுற முன்னாடி வரைக்கும் நம்ம ப்ராப்பரா படிச்சுக்கிட்டே இருக்கோம், டே பை டே படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை வச்சு மார்க் போடுறோம். ஸோ அந்த மைண்ட்ல வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஸோ இதுக்குதான் என்ன வேணும் அப்படின்னா ரிவிஷன் அப்படிங்கிறது வேணும். ஸோ ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க் அப்படிங்கிறது அதிகமா வரும். ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து மெயின்ஸுக்கு ரிவைஸ் பண்றது அப்படிங்கிறது எக்ஸாம் இருக்கும்போது நம்ம பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஸோ அதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 26.25 வந்து இருக்கு, ஒரு 95% வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு பிரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி ரெண்டுமே வந்து டோட்டலா வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயம்.
ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்மளால மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா மெயின்ஸ்லயும் மார்க் எடுக்க முடியாது, ஓகே பிரச்சனை இல்ல. ஆனா மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பேட்டர்னை வந்து கிராக் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா என்னவோ என்ன சொல்றது, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. ஸோ ஈஸியா இருக்கிற இதே வந்து நான் சூஸ் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல தப்பாயிருக்கு. 22ல 14 தப்பு அப்படின்னா எவ்வளவு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னோடது, ஓகேங்களா? அது பாத்தீங்க அப்படின்னா 52%. ஓகே. ஸோ 2.25 மார்க் தான் வந்திருக்கு. நமக்கு தெரியும் இங்கிலீஷ்க்கு வந்து வெயிட்டேஜ் 20 மார்க் தான். ஓகே. அதுல வந்து ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணா நல்லதுதான். பட் ஆனா என்னால வந்து அட்டெண்டே பண்ண முடியல. ஏன்னு தெரியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ்லயும், ரீசனிங்லயும் சரி, இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ரீசனிங்லயும் சாரி, குவான்ஸ்லயும், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் குவான்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வந்து ஓகே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நல்லதுதான். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து திடீர்னு போட்டு பார்ப்போம் எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்து ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. ஸோ அதுதான் இந்த அதனால தெரிஞ்சிருக்குல்ல, அட்டன் பண்ணதுல வந்து எவ்வளவு மார்க் வந்தாலும் நமக்கு என்ன இவ்வளவுதான் வந்திருக்கா, நம்மளால இவ்வளவுதான் வாங்க முடியுதா, அதெல்லாம் இல்ல. இந்த லெவலுக்கு தான் இருக்கோம், நம்ம படிக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, மார்க் டெஸ்ட்டை போட்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து பயப்படுறது அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஓகே. 59 மார்க் 93% அப்படின்னா அவன் எவ்வளவு மார்க் வாங்கினா 128. ஓகே. 91%. ஓகே. 90 மார்க் வரைக்குமே, 93 மார்க் வரைக்குமே வந்து 91% அந்த ரேஞ்சுக்கு வருது. ஓகே. மேக்சிமமா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. அதிகமா மார்க் வாங்கினவங்க 90% மேல இருக்கிறவங்க. ஓகே, தப்பில்ல. ஓகே. ஸோ அவ்வளவுதான். இந்த மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் சாரி கீழே கமெண்ட்ல வந்து எவ்வளவு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத, உங்களோட மார்க் எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த இதுல வந்து ஸோ இதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து அடுத்ததால அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதுல அட்டன் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் எப்படி அட்டன் பண்ணியிருக்கேன், லைவ் மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அத வந்து ஒரு 2 என்ன சொல்றது 1.5 இல்ல 2ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி நான் அட்டெண்ட் பண்றேன்? சோ எந்த மாரி இருக்கு? சோ எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதையும் பாருங்க. ஓகே. சோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ பத்தின ஏதாவது உங்களுக்கு கருத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.